வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் கோதுமை மாவை வச்சு குழி பணியாரமும் பேன் கேக்கும் பண்ண போகிறோம். இதை ரெண்டையும் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தனித்தனியாக மாவு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை. ஒரே மாவுலேயே இந்த குழி பணியாரத்தையும் பேன் கேக்கையும் நம்ம செஞ்சிடலாம். ரெண்டுமே நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 கப் பொடித்த வெல்லம், இந்த வாழைப்பழத்தில் பாதி வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. பெரிய வாழைப்பழமாக இருந்தால் அதில் பாதி சேர்த்துக்கோங்க. ரொம்ப குட்டியான வாழைப்பழமாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இது கூட 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்க்கிறேன். அடுத்து இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்க்கிறேன். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். அப்புறமா தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் உப்பும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. மறுபடியும் இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மூடி வச்சிருங்க. மாவு 20 நிமிஷம் ஊறட்டும். 20 நிமிஷம் ஆச்சு. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இட்லி மாவோட கொஞ்சம் தளர்வாக இருந்தால் தான் நம்ம பணியாரம் அப்பம் விடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி மாவை விட தளர்வாக இருக்குது. பணியாரம் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பணியாரம் ஊற்ற போகிற டயத்தில் சமையல் சோடா சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பணியாரத்தை ஊற்றிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பணியாரக்கல் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் உருகினதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஸ்டவ்வை நிதானமாக எரிய விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொரு பணியாரத்தையும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மேல மறுபடியும் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கங்க. மூடி எதுவும் போட வேண்டாம். மூடி போடாமையே வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மாவுல வாழைப்பழம் அளவா சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறமா பால், தேங்காய் துருவெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால இந்த பணியாரம் சூப்பரான சாஃப்ட்லையும் அதே மாதிரி சூப்பரான டேஸ்ட்லையும் இருக்கும். அந்த சைடும் பணியாரம் வெந்துருச்சு. எடுத்துடலாம். பாருங்க பணியாரம் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. அதே மாவை வச்சு நம்ம பேன் கேக் விட போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன். அதுல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுறலாம். லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் மீடியம் சைஸ்ல விட்டுருக்கேன். இதை விட சின்ன சின்னதா விடுறதுனாலும் விட்டுக்கங்க. அந்த மாதிரி விட்டீங்கன்னா 2ல இருந்து 3 பேன் கேக் இதுல விடலாம். மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்ப மேலே எல்லாம் ட்ரையா இருக்கு பாருங்க. மறுபடியும் இது மேல கொஞ்சமா மட்டும் நெய் சேர்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி எதுவும் போட வேண்டாம். அந்த சைடு வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். அந்த சைடும் வெந்துருச்சு. திருப்பி போட்டுட்டு லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம்.
நல்ல சாஃப்டா டேஸ்டான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.